பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதனால் நாம் அவரை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் திரும்பவும் நான் இயேசுவின் நாமத்தில் ஜாய் இட்டர்னல் ஃபெலோஷிப்பின் சார்பில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு 3-4 நாளைக்கு முன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே எப்படி ஒரு சர்வீஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே இருந்திருக்காது. நம்ம மத்தியில் இந்த இடத்தினுடைய ஓனர் வந்திருக்காங்க. ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு ஒண்டர் ஒர்க்கிங் பவர் போல் ஒரு 2-3 டேஸில் எல்லாம் அழகாக அமைத்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் பிளேஸ். சிஸ்டர், அம்மாவுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்யூ. மே காட் கண்டினியூ டு பிளெஸ் யூ ஆல்சோ. கூட இருக்கிற சகோதரர்கள் ஜாஷ்வா, வில்சன், கிம், பாண்டியன் காணோம். எல்லாரும் they worked hard, they worked very hard, they worked very very hard and they worked smart. ரொம்ப அழகாக ஒரு 3 டேஸில் எல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோமா நமக்கே தெரியாது இல்லையா? ரொம்ப அழகாக அதை முடித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இதை வாய்க்க செய்திருக்கிறார். இந்த பகுதியில் இருளில் கட்டப்பட்ட ஜனங்கள் ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்கிற வேளையில் பரலோகத்தில் அவர்களுடைய நாமம் எழுதப்படும் பொழுது, அவனுடைய சந்ததிகள், அவனுடைய டெஸ்டினி மாறும் பொழுது இதற்காக உழைத்த எல்லாருக்கும் அதற்கான ரிவார்டை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரோ அதுக்கு ரிவார்டு பண்ணுவார். உடல் உழைப்பு, கான்ட்ரிபியூஷன், ஜெனரஸ் கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வைத்து இப்படி ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பில்லருக்கு பின்னால் ஒரு சில மறைஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதனால் பின்னால் வந்து சொல்கிறேன். ஒரு ஹம்பிள் ஸ்டார்ட். பட் டே வில் கம், வி பிலீவ் வி வில் ஹாவ் மோர் தென் ஒன் சர்வீஸ் அண்ட் மெனி மோர் சர்வீசஸ் அண்ட் வி ஷுட் எக்ஸ்பேண்ட், வி ஷுட் ஒர்க் ஃபார் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் காட்ஸ் கிங்டம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த சரியாக 8:30க்கு நாங்கள் முடித்து விடுவோம். இந்த நாளில் நீங்கள் கேட்க போகிற செய்திகள், இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து இவங்களோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று நீங்கள் உணர்ந்தால் ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ். இஃப் யூ ஆர் அன்சர்ச்ட் ஆர் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பெட்டர் ஃபெலோஷிப், யூ கேன் பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபெலோஷிப். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து நாம் இந்த ஊழியத்தை எப்படி செய்ய போகிறோம் என்று சொல்லி எளிமையான சில காரியங்களை சொல்ல போகிறேன். கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும். உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க உம்முடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கிறார்கள். உம்முடைய ஊழியக்காரனை நீர் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி அவருடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பும்படியாக ஒரு டிலைட்ஃபுல், ஜாய்ஃபுல், ஒரு பிரைட் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஃப்யூச்சரை பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தைகளை நீர் பகிர்ந்து கொள்ளும். என்னை நான் வெறுமையாக்குகிறேன், என்னை நான் தாழ்த்துகிறேன். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த சர்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வித் பைபிள் பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். அதை வைத்து நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த சர்ச்சினுடைய விஷன் வில்சன் ஷேர் பண்ணது போல், என்னுடைய ப்ரோக்ராம் ஷேர் பண்ணது போல் எதை நோக்கி இது போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த இடத்துல குட் நியூஸ், இயேசுவினுடைய நற்செய்தி. இயேசு எதற்காக இந்த பூமியில் நம்மை உருவாக்கினார்? தேவாதி தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பாடல் பாடினோம் நாம். அந்த கர்த்தர் எதற்காக மனிதனை உருவாக்கினார், என்னை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் அப்படிங்கிற உணர்வை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு இடமாக இந்த இடம் இருக்க போகிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியை உண்டாக்குகிற ஒரு இடமாக இருக்க போகிறது. அவங்களுடைய டெஸ்டினி மாறப்போகிறது. ஒன்ஸ் someone accepts Christ Jesus as their Lord and personal Savior, their destiny changes. நினச்சி பாருங்கள், இங்கே இருக்கிற பலர் நம்மகிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக இந்த பூமியில் நம்ம பிறந்தோம், நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரியாமல் இருந்தவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்ட உடனே அவங்களுடைய டெஸ்டினி மாறிடுச்சு. இதுக்கு முன்னால் பர்த்டேனா ஒரு ஹோட்டலில் போய் பலூன்ஸ் நிறைய கட்டி
கேக்ஸ் எல்லாம் வெட்டி டிஸ்கோ லைட்ஸ் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே பாஸ்டரை கூப்பிடலாம், குழந்தையோட எதிர்காலத்துக்காக ஜெபிக்கலாம், குழந்தை எப்படி வேதத்தின் அடிப்படையில் வளர்க்கலாம் என்று சொல்லி அவங்களுடைய கண்ணோட்டம், அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. 1. 2, அவருடைய பிள்ளைகள் வளரும் பொழுது கிறிஸ்துவை அறிந்த ஒரு திருமண பந்தத்தில் அவர்கள் வருகிறார்கள். உடைய ஜெனரேஷன் மாறுகிறது. அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த நற்செய்தி ஒருவருடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது, இட்டர்னிட்டியை மாற்றுகிறது, சந்ததிகளாய் ஒருவேளை ஆண்டவர் வர தாமதிப்பாரானால் பல ஜெனரேஷன்ஸுக்கு அவர்கள் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாய் மாறுகிறார். எத்தனை பேர் புரியுது நான் பேசுகிறது? நம்முடைய 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனுக்கு முன்னால் யோசனை எப்படி பாருங்கள். வேர் வி? நம்முடைய ஃபாதர், கிராண்ட்ஃபாதர், கிரேட் கிராண்ட்ஃபாதர்ஸ், they would have lived in darkness, they died without any hope. பட் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை குறித்த அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்த அஷூரன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ மருத்துவ செலவுலாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போனால் பல லட்சங்கள் கேட்குறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்க கவலைப்பட்டு வியாதி வரவங்களாம் இருக்கிறாங்க. வியாதியே இல்லாதவங்க கூட இவ்வளோ பில்லுக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு ஒரு 25 lakhs 50 lakhsக்கு இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும். வியாதியெல்லாம் போன மாதிரி ஆகிடும், பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் நித்திய ஜீவனை குறித்த அஷூரன்ஸ். ஐ நோ காட் ஹேஸ் அ பிரைட் ஃபியூச்சர் ஃபார் மீ. ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹாவ் அ சூப்பர் லைஃப் ஆன் திஸ் எர்த், வென் ஐ க்ளோஸ் மை ஐஸ் ஹியர் ஐ வில் ஓப்பன் இட் இன் இட்டர்னிட்டி. அந்த ஒரு உணர்வு வரும்பொழுது பூமியில் அவங்க ஒரு குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில், யாரும் எடுக்க வேண்டாம், சும்மா கேளுங்க, நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்கள். 7வது அதிகாரத்தில் ஒரு சினாரியோ நீங்கள் பார்க்குறீங்க. 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியை தேடி சிரியா தேசத்தில் இருக்கக்கூடிய படை தளபதி வந்து சொஸ்தமாய் திரும்பி போகிறான். அவர் பேர் என்ன? அவர் என்ன வியாதி இருந்துச்சு? குஷ்டரோகம். அந்த நாட்களில் குஷ்டரோகம் இருந்தால் பாளையத்துக்கு புறம்பே, ஊருக்கு வெளியே தள்ளி வச்சிருவாங்க. தே cannot live a life amongst their own family. தள்ளி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று ஒரு சிறு குழந்தையின் மூலமாக சொல்லப்பட்டது. அவர் வந்தார், சுகம் பெற்று திரும்பி போனார். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு யார் காரணம்? சின்ன பெண். What did she do? She gave the good news of salvation. இஸ்ரவேலுக்கு போங்க, அங்கே போன ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், உங்களுக்கு சுகம் உண்டாகும். அவருடைய வாழ்க்கை மாறினது. 2 சாப்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு சீரியாவில் இருக்கிற படைகள் எல்லாம் வந்து முற்றுகை போட்டாங்க. சீஜ்னு சொல்லுவாங்க. முற்றுகை போட்டுட்டாங்கன்னா பிஸ்னஸ் நடக்காது, டிரான்சாக்ஷன் நடக்காது, வாங்க விற்க முடியாது. பஞ்சத்தின் உச்சக்கட்டம். நம்முடைய நாட்களில் நம்ம இப்போலாம் பஞ்சத்தை பார்க்கல. ஒரு 45-50 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்ட அந்த ஒரு போரிட்ஜ், இலவசமாக அமெரிக்காவிலேருந்து ஆஃப் ஷோர் பண்ணின அந்த தவிடு போன்ற விஷயத்தை ஸ்கூலில் போட்டதெல்லாம் பழக்கம் இருக்கும். அந்த ஜெனரேஷன் மாதிரி நல்லா படித்து பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவுக்கெல்லாம் போன உடனே இன்றைக்கு நம்முடைய திங்கிங் பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறிடுச்சு. நம்ம எங்கேருந்து வந்தோன்னே தெரியாமல் வேறு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. என்னை பார்த்தா அந்த மாதிரி யூனிஃபார்ம் வேறு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி இல்லை, நான் அவன் அல்ல. நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிறவர்களுக்கு நிறைய தெரியறது இல்லை. அதாவது இஸ்ரவேல் தேசத்துலேருந்து ஜனங்கள் வெளியே போகவும் உள்ளே வரவும் அவர்கள் பிஸ்னஸும் பண்ண முடியாத பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 6 months சேலரியை கொடுத்தா தான் 1 கிலோ ரைஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் போய் பைபிளை படிக்கும் போது, இல்லை பாஸ்டர் அது ஷேக்கல், அது சில்வர் அப்படின்லாம் சொல்லாதீங்க, நான் நம்ம எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 6 months சேலரியை கிடைச்சாதான் 1 கிலோ அரிசி வாங்க முடியும். நமக்கெல்லாம் எத்தனை கிலோ அரிசி தேவை, எவ்வளோ காசு தேவை? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியே போனால் சீரியாவினுடைய மிலிட்ரி இருக்குது, உள்ளுக்குள்ளே நோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அந்த நேரத்தில் நாகமான் சுகம் பெற்ற அதே போன்ற லெப்ரசி குஷ்டரோகம் இருந்த 4 பேர்
அந்த நாட்டுக்கு ஊருக்கு வெளியே நிற்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே இருந்தேன்னா பட்டினியில் பஞ்சத்தில் நான் செத்து போவேன். ஊருக்குள்ளே போனால் என்னை சேர்த்துக்குவார் யாரும் இல்லை. எதிரி தேசத்துக்கு போனால் அவங்க என்னை கொன்னுருவாங்க. எப்படினாலும் நான் சாக போகிறேன். ஊரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சீரியா தேசத்துக்குள்ளே போகிறாங்க. ஆண்டவருடைய மிராக்கிள் ஒர்க்கிங் பவர்னால் யாரெல்லாம் அங்கே முற்றுகை போட்டிருந்தாங்களோ அவங்களுடைய பொண்ணு வெள்ளி உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. பெரிய கதை, வீட்டில் போய் பாருங்கள். நான் அந்த 8:30 முடிக்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். பல நாள் சாப்பிடாமல் இருந்தவர்கள், அன்பற்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள், வியாதியில் இருந்தவர்கள், ஏற்றுக்கொள்ளுவார் இல்லாதிருந்தவர்கள், அவர்களை நேசிப்பார் இல்லாதிருந்தவர்கள், மற்றவர்கள் பார்த்து அருவருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவர்கள், அவர்களை அருவருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவர்கள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாம் இன்றைக்கு சும்மா இருந்தால் அது நியாயம் அல்ல. சொல்லுங்கள், இட் இஸ் நாட் ஃபேர், இட் இஸ் அன்ஃபேர். நீங்கள் என்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம். எங்களுடைய குடும்பம் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, உன்னை தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை வெறுக்கலாம். ஆனால் எனக்கு கிடைச்ச இந்த ஃபுட்டு, எனக்கு கிடைச்ச இந்த பிளெஸ்ஸிங்கு நான் மட்டும் என்ஜாய் பண்ணுறது இட் இஸ் நாட் ஃபேர். இப்படியே இதை நான் மட்டும் சாப்பிட்டு என் குடும்பம் கஷ்டப்படுகிற அதை பார்த்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி அந்த 4 லெப்பர்ஸ் தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஃபுட் இன் அபண்டன்ஸ், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பயந்துட்டு உள்ளேயே இருக்க வேண்டாம். there is a good news. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடலாம். 6 மாதத்து சம்பளம் இல்லை, இன்றைக்கு நீங்கள் 1 மாத சம்பளத்துக்கு 1 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்டை வாங்கிக்கலாம். அவ்வளோ ப்ராஸ்பரஸ் லைஃப் இருக்குது, வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நற்செய்தியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போன அந்த 4 லெப்பர்ஸ் எப்படி குட் நியூஸ் சொன்னாங்களோ அப்படி தான் நாங்கள் இந்த இடத்துல குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கிறோம். நாட் பிகாஸ் வி ஆர் சூப்பர் ஹோலி, நாட் பிகாஸ் வி ஆர் ரைச்சஸ், எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு இல்லை. நாங்கள் இப்போ தான் ஃபுட்டு பார்த்தோம், நாங்களும் பட்னியில் தான் இருந்தோம், நாங்களும் வேதனையில் தான் இருந்தோம், எங்களுக்கும் கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. எங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டு உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க. லெட் மீ ஷோ த வே, லெட் மீ டெல் யூ த குட் நியூஸ். நீங்களும் வாங்க, உங்களுக்கும் அந்த இடத்துல நற்செய்தி உண்டு. இந்த அவனுடைய ஃபஸ்ட்டு ஊழியம். நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல, ஊழியக்காரங்க இவ்வளோ தப்பெல்லாம் பண்ணுறாங்க, இவர் கரெக்டாக அவர் கரெக்டாக. யாரும் கரெக்ட் இல்லை, யாரும் கரெக்டாக இருக்க முடியாது. தெளிவாக தெரிஞ்சுக்கோ, நம்ம வி வில் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட் ஆன் பிக்கர் பிக்சர். பூமியில் ஒன் கேனாட் பி 100% பர்ஃபெக்ட். நீங்கள் எல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி அழகாக உட்காந்துருக்கீங்கல்ல, நீங்கள் யாருன்னு 2 பேருக்கு தெரியும். ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும், இன்னொன்று எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட நாளில் ஓவர் நைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஹவு கேன் யூ கிறிஸ்டியன்ஸ் சே திஸ் லை அப்படிம்பாங்க. கிறிஸ்டியன்ஸ் இல்லை, யாருமே போய் சொல்லக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே மனமாற்றத்தின் ஆரம்பம் வரும். நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, போய் சேர வேண்டிய இடம் இவ்வளவா இருக்கும். யூ வில் கீப் வாக்கிங், ஆன் த வே யூ வில் ஃபால் டவுன், யூ வில் ரைஸ் அப், யூ வில் ஃபால் டவுன், யூ வில் ரைஸ் அப். அந்த கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து முன்னேறி கொண்டே போவீர்கள். பெர்ஃபெக்டாக ஆகும்போது என்ன சொல்லுங்க ஆகும்? when you become perfect you will meet God. we are in the process of becoming perfect. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது. அப்போது நாம் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நல்லா மேத்ஸ் போடுற பையன் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? நிறைய எத்தனை பேர் டீச்சர்ஸ் இருக்கீங்க? இங்கே நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க. டீச்சர்ஸால் விலைக்கு சொல்ல முடியாத கணக்குகளை பக்கத்தில் இருக்க பையன் சொல்லி கொடுத்துருவான். அவன் கொஞ்சம் நல்லா கணக்கு போடுவான், இன்னொருத்தர் கொஞ்சம் கணக்கு கம்மியாக சரியாக வராது. நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பையன் சொல்லி கொடுத்தாவே அவங்களுக்கு என்ன ஆகிடும்? புரிஞ்சிடும். அவ்வளோதான் நம்ம செய்ய போகிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நம்ம பேசுகிறது? நாம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம், நாம் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம், நாம் பூர்ணமாய் கொண்டே இருக்கிறோம், நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு சில பலவீனங்கள் உண்டு, மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்து கொண்டே இருக்கிறார். நீதிமான் 7 முறை விழுவான். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? விழுந்தப்புறம் அவன் எந்திரிக்கிறான், பாவத்திலே நிலைத்து நிற்கிறது இல்லை, அவன் எழுந்திருக்கிறான்.
சின்ன குழந்தை அல்ல வியாதியில் இருக்கிறவர்கள் முன்னேற முயற்சிக்கிறார்கள், விழுகிறார்கள், திரும்ப எழுந்திருக்கிறார்கள், விழுகிறார்கள், திரும்ப எழுந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருந்து கொண்டே எனக்கு மேத்ஸில் ஒரு 95-96 மார்க் வருது, இவனுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான், 34 மார்க்கே வாங்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் கொஞ்சம் மேத்ஸ் சொல்லித்தரேன், அந்த ஊழியத்தை செய்கிறோம். இங்கே வருகிறவர்கள் அப்படிப்பட்ட உணர்வோடு பாரத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தான் நம்முடைய பிளான் நம்பர் 1. அந்த சீரியா தேசத்தில் இருந்த குஷ்டரோகிகள் நான் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் ஒருவேளை என்னை வெறுக்கலாம், குடும்பத்தில் என்னை தள்ளி வச்சிருக்கலாம், பட் ஐ ஹாவ் அ பர்டன் ஃபார் யூ, ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. அந்த உணர்வோடு நாம் இந்த இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது இருளில் வாழுகிற ஜனங்கள் ஜீவ ஒளியை கண்டு கொள்வார்கள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். மௌனமாய் இருந்தால், பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். எல்லாம் சொல்லுங்க, பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். என் வாழ்க்கையிலே இன்னும் விடிய வரலைங்க, நான் என்னங்க ஊழியம் பண்ணுறது? எனக்கு இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்குங்க, பக்கத்தில் ஒருத்தர் என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான், எங்கள் பெரியப்பா வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் சொத்து தகராறு இருக்குது, அதெல்லாம் முடித்து ஆளை ஒரு வழி பண்ணிவிட்டு அப்புறமா ஆண்டவருக்குள்ளே வரேங்க. அப்படி இல்லை. எந்த நிலைமையில் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அங்கேருந்து ஆண்டவரை சொல்ல போகிறோம். 2வது, ஜெபம். இந்த சபையில் எப்படி ஜெபிக்க போகிறோம்? எல்லா கோயிலையும் ஜெபிக்கிறாங்க, கடவுளே கண் திறந்து பார். எல்லா சர்ச்சஸ்லையும் ஜெபிக்கிறார்கள், எல்லாமே நல்ல ஜெபம். ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். என்ன நடந்துச்சு? மழை நின்னது. திரும்ப ஜெபம் பண்ணினான். சூரியனே ஒருத்தர் நிறுத்துறார், உதிக்கிற சூரியனை ஒருத்தர் நிறுத்திட்டார். யார் நிறுத்தினது? ஜாஷ்வா. ஜெபத்தில் நிறுத்துறார். சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, அது சூரியன் நிற்கல, பூமி நின்றுருக்கும். ஏன்னா சூரியன் அது இடத்துல தான் இருக்குது, பூமி தான் சுற்றி வருது. அன்னைக்கு வாட் தே ஹேட் சீன் தே டிஸ்கிரிப்ஷன் வேறு, ப்ரிஸ்கிரிப்ஷன் வேறு. அவங்க என்ன புரிஞ்சதோ அதை அவர்கள் எழுதினார்கள். அற்புதம் நடந்துச்சு. கருத்தாய் ஜெபித்தார்கள். இங்கே ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளுக்காக, போராட்டங்களுக்காக நாம் எப்படி பாரத்தோட கண்ணீரோட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோமோ அவ்வளோதான் இருக்கும். ஜெப கூட்டம்னு சொல்லிட்டு அங்கேயும் 4 பாட்டு, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அங்கே ஒரு செய்தி. ஒருத்தர் ஜெபிக்க எல்லாரும் ஆமேன் ஆமேன் சொல்கிற வழக்கம் இங்கே இல்லை. எல்லாரும் ஜெபிக்கணும். பாய் இருந்தால் பாய் போட்டு கீழே உக்காந்து முழங்கால் படிக்கிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸில் எல்லாத்துலேயும் மசாலா கலந்துட்டாங்க. ஜபத்துலேயும் என்ன கேட்குறாங்க? மசாலா கேட்குறாங்க. ஜபம் கொஞ்சம் அப்போ தான் உற்சாகமாக இருக்கும், கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் 5 நாள்லாம் விளையாடுவாங்க, டெஸ்ட் மேட்சஸ். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டூ போரிங்க. 5 நாள் யார் பார்ப்பா? 1 டே கிரிக்கெட். காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் முடிஞ்சிடும். 50-50. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாருங்க பார்க்குறது? லீவு போட்டால் பார்க்க முடியும், ஹைலைட்ஸ் தான் பார்க்கணும். 20-20 3 hours படம் பார்க்குற மாதிரி 3 மணி நேரம் பார்த்துட்டு வந்துடலாம். 20-20 கூட 120 பால், ஒரு 5 6 10 4, ஒரு 10 அவுட்டு, மொத்தமே ஒரு 30 பால் தான் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. மீதி பால்லாம் போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? ரஹ்மான் கூப்பிடு. என்ன பண்ணுங்க? நல்லா வைப் பண்ணுங்க, பாட்டை போடுங்க, மியூசிக்கை போடுங்க. போன வருஷம் ரகுமான் வராரா, இந்த வருஷம் அனிருத் கூப்பிடு, பாடுங்க. ஃபயர் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபயர் ஒர்க் பண்ணுங்க. 6 அடித்தா முன்னால நாமளும் என்ன பண்ணுவோம்? சின்ன வயசில் நாம் எந்திரிச்சு ஆடுவோம். இப்போ 6 அடித்தா ஆடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சியர் லீடர்ஸ், அவங்க ஆடுறாங்க. இவன் மேட்சை பார்க்க மாட்டேங்கிறான், ஆடுறவங்கள பார்த்துட்ருக்குறான். அங்கே பார்த்துட்டு இதை பார்த்தா ஷீ லுக்ஸ் லைக் எ தமிழ் கேர்ள் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இப்போது சியர் கேர்ள்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ், உள்ளேயே பர்கர், பீஸா, கோக்கு. மேட்ச் எப்படிங்க இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. என்னன்னாலும் பார்த்தீங்க, ரகுமான் மியூசிக் சூப்பராக இருந்தது, சியர் கேர்ள் சூப்பராக ஆடினாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்பப்போ ஒரு மியூசிக் வேறு போடுவாங்க. ஒவ்வொரு பிளேயர் வரும்போது ஒரு பாட்டு, தலைவர் தளபதி எல்லாத்துக்கும் பாட்டு. மேட்ச் என்னாச்சு? அந்த 20 பால் தான் பார்த்தோம்.
அப்படி இல்லை ஜெபம். உட்காந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை திரும்ப நம்ம கொண்டு வரணும். பேக் டு பைபிள். அப்படிலாம் பண்ணால் தூக்கம் வராது பாஸ்டர். எத்தனை பேருக்கு ஜெபிச்சா தூக்கம் வருது? நல்லா ஜெபிச்சிங்கன்னா தூக்கம் வரும். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், தூக்கம் வராதவங்கெல்லாம் ஜெபிங்க, தூக்கம் வரும். சர்ச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர். தெரியுமா உங்களுக்கு? தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், சர்ச்சுக்கு வர சொல்லுங்கள், தூக்கம் வந்துடும் அப்படின்னு. உடனே சர்ச்சுக்கு வந்தோடனே உட்காந்து தூங்கிடுறது. நீங்கள் தானே சொன்னீங்க சர்ச்சுக்கு வர சொன்னாங்க. நல்லா ஜெபிச்சா தூக்கம் வரும். இயேசு கிறிஸ்து ஜெபிச்சார். நோ சாங்ஸ், நோ ட்ரம்ஸ், நோ கீபோர்ட், நோ மைக்கு. அவர் தனியாக ஜெபிச்சார். ஜெப ஆவி அவர் மேலே ஊற்றப்பட்டது. அவர் எப்படி ஜெபிச்சார்? பாரத்தோட அவருடைய சரீரத்தில் இருக்கிற வேர்வையெல்லாம் ரத்தமாக வர வரைக்கும் அவர் ஜெபிக்கிறாரு. பக்கத்தில் நம்ம பிரதர்ஸ் 3 பேர் என்ன பண்ணுறாங்க? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். பிரதர் ஜான், வாட் ஆர் யூ டூயிங் ஜான்? யாரு? ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னா தூங்குறேன். கொஞ்ச நேரம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கக்கூடாதா? ஓகே, வி வில் கிவ் அ ட்ரை. அந்த பக்கம் போகிறார். திரும்ப ஒரே கொரட்ட சத்தம். ஜபம் பண்ணும்போது என்ன சத்தம் கேட்குது? ஏன் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் தள்ளி போய் ஜபம் பண்ணார் சொல்லுங்கள்? அந்த வசனம் போட்டிருக்கு, அவர் சற்று தூரம் போய் ஜபம் பண்ணார். ஏன் சொல்லுங்கள்? 3 பேர் சேர்ந்து விடுற கொரட்ட சத்தம் அவருக்கு என்ன பண்ண, சாக போகிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன், கொஞ்சமாவது ஜெபிக்கலாம். நம்மலாம் கொஞ்சமாவது தோத்துறோம்னு நடிப்போமே, அப்படியாவது நடிக்கலாம். எதுவும் இல்லை, அவன் கொரட்டை விட்டு தூங்குறீங்களே அப்படின்னு நினைக்கிறார். ஜெபத்தில் எக்ஸைட்மெண்ட் எதிர்பார்க்க போகிறது இல்லை. ஜெபத்தில் மசாலா கலக்க போகிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்காக யாரோ ஒருத்தர் ஜெபிச்சதுனால தான் இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பிரச்சனையை எத்தனை பேர்கிட்ட போய் ஷேர் பண்ணுறீங்க? ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ நாம் மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும் இல்லையா? ஜெபிச்சு என்ன பண்ணணும்? பழகணும். புதுசாக வரவங்களாம், ஓ இந்த வந்தால் ஜெபிக்க சொல்லுவீங்களா, நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கிராஜுவலாக நாங்கள்லாம் அப்படி தான் கற்றுக்கொண்டோம். நல்லா ஜெபிச்சு பழகினவர்கள் எந்த இடத்திலும் கைகளை உயர்த்தி ஜெபிப்பார்கள். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகமாக்கும். ஜெபிச்சு பழகும் பொழுது நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது. அன்னாளை போல கத்தி ஜெபிச்சாதான், பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் இல்லை. மனசுக்குள்ளே கருத்தாய் ஜெபித்தால் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. நீங்கள் மறைவிடங்களில் யாருக்கும் தெரியாமல் விடுகிற கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பாத்ரூமில் பைப்பை திறந்து விட்டுட்டு ஓன்னு அழுகிறீங்களே, அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கான காரணம் அவருக்கு தெரியும். உங்களுடைய பெருமூச்சுக்கான காரணம் அவருக்கு தெரியும். சில சமயத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது அப்படிம்பாங்களே, அவங்க மனசில் என்ன போகும் உங்களுக்கு தெரியுமா? அன்பானவர்களை இழந்திருக்கலாம், குடும்பத்தில் போராட்டங்கள் இருந்திருக்கலாம், பிள்ளைகள். அந்த பெருமூச்சினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியும். இன்னொருத்தர் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நல்ல கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஆட்களை எழுப்பும்போது நம்முடைய விஷன்னு சொன்னாரே, we don't have great provisions, a vision that is aligned with God's vision, God's will, God will make provision. ஆண்டவருடைய சித்தத்தோடு நம்முடைய சித்தம் அலைன் பண்ணப்பட்டிருந்தால் God will make provision. 2 நாளைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் போய் ஈசாக்கை பலி செலுத்துன்னு சொன்னார். ஆபிரகாமும் ஈசாக்கும் ஒரு பக்கம் மலை மேலே ஏறி போகிறாங்க. அப்போ ஆடு எங்கே? கர்த்தர் பார்த்து கொள்வார். இவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க, வேறு ஒரு பக்கம் ஆடு நடந்து வருது. கர்த்தர் ப்ரொவைட் பண்ணினார். அன்றைக்கு ஈசாக்கின் மேல் கை போடாதன்னு ஆண்டவர் சொன்னார். அதே மலையில் 1000 வருடங்கள் கழித்து இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். அவருடைய மகனை தேவன் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஃபேமஸ் கோட் இது. ஆபிரகாமுடைய சன்னு மேலே கை போடாதுன்னு சொன்ன தேவன் தன்னுடைய குமாரனை அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். அப்போது God will make provision. எப்பொழுது? when we have aligned our vision with the vision of God, with the will of God, God will make provision. கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது வரப்போகிற நாட்களில் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வார். பாயிண்ட் நம்பர் 2 என்னது? என்ன ஜெபம்?
கருத்தாய் ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் படிங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் போதனை பண்ணி கொண்டு இருக்கிறார். ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருந்த 4 பேர் ஒரு பேரலைஸ்டு பர்சன். இயேசுவனிடத்தில் இவனை கூட்டிகிட்டு வந்தா இயேசு அவனுக்கு சுகம் தருவாருன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சா இல்லையா தெரியல. வாப்பா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னா, வேண்டாங்க, இதுவே எனக்கு நல்லா இருக்குது. ஒய்ஃபு காலையில் நல்ல இட்லியும் சட்னியும் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க, ஞாயிற்றுக்கிழமையான கறி குழம்பு கொடுத்துட்றாங்க. மதியானம் மருமக நல்லா பிரியாணி செய்கிறாங்க, மீன் பொரிக்கிறாங்க, இங்கேயே கொடுத்துட்றாங்க. எல்லா வேலையும் இங்கேயே முடிஞ்சது. ஐம் ஹாப்பி, என்னை விட்டுருங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படியே பழகினவங்க இருப்பாங்க. வேறு 4 பேருக்கு அவர் மேலே பாரம் இருந்துச்சு. வாப்பா புறப்படு, நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நான் வரமாட்டேன், ஐ டோன்ட் வாண்ட். இன்றைக்கி நிறைய பேர் தெரியுமா, தே டோன்ட் வாண்ட் டெலிவரன்ஸ். குடிச்சு வாழ்க்கை வீணாக போகுதே, குடிக்காதீங்கன்னா, நோ, ஐ லெட் மீ டை ட்ரிங்கிங்கிறாங்க. குடிச்சு நான் சாவுறேன், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். தே டோன்ட் வாண்ட் டெலிவரன்ஸ். பார்த்தாங்க, குற்றம் என் மேலே சுமரக்கூடாது, நற்செய்தியை அறிவிக்கிற நாள். நாம் பார்த்து இயேசு பலருக்கு சுகம் கொடுக்கறத நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆடையின் ஓரத்தை தான் ஒரு பொண்ணு தொட்டா, ஷி வாஸ் டெலிவர்ட் ஃப்ரம் ஹர் 12 years of bleeding. லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இவனை சுகமாக்க முடியும் நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு பாரம் இருக்கோ இல்லையோ, வா. வரமாட்டேன்னாரு. வாங்க பிரதர் வில்சன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. சுரேஷ், நல்லா தேங்க்ஸ் சொல்லும் போது சுரேஷ் சொல்லாமல் விட்டேன். இருக்காரா சுரேஷ்? தேங்க்ஸ் சுரேஷ். சுரேஷ் தான் இந்த ஸ்டேஜ் நாங்களாம் அசைக்க முடியாமல் இருக்கும் போது ஒரே ஆள் வந்து தள்ளி அசைச்சிட்டார். வாங்க வில்சன், வாங்க சுரேஷ், வாங்க ஜாஷுவா, பிரதர் ஃபெலிக்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், வாங்க எல்லாம் தூக்குங்க. எதை தூக்குறாங்க? படுத்து இருந்த காட்டை தூக்கிட்டாங்க. காலி காட்டையே உங்களால் தூக்க முடியாது. கரெக்டாக? உள்ள ஒரு ஆள் படுத்துருக்குறான், ரொம்ப நாளாக படுத்துருக்குறான். சாப்பிட்டு என்ன இருக்கும், நம்மள மாதிரி நல்லா கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக ஒரு 100 kg 150 kg இருந்திருப்பார். மொத்தம் ஒரு 200-250 kg தூக்குறாங்க. எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில. வந்து பார்த்தா ஜனக்கூட்டம் நிரம்பி இருக்கு. இயேசு போதனை பண்ணிகிட்டு இருக்கார். சரி, ப்ரேயர் முடிச்சுட்டு வரட்டும், பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்க கேட்கலாம். இப்போவே எங்களுக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அவர் ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கார். இயேசுவை வெயிட் பண்ணி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். அப்பா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தது, எனக்கு கை காலெலாம் வலிக்குது, நான் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு போகல, ஒரு ட்ரிங்க் வேணும்னு கேட்கல. அடுத்து என்ன பண்ணாங்க, மேலே டைல்டு ஹவுஸ் மேலே ஏறினாங்க. யார் வீடோ தெரியல, மேலே ஏறினாங்க, ஓடை கழட்டினாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஜீசஸுக்கு முன்னால் அவர் நிறுத்தலை, போதனை பண்ணுறது நிறுத்தலை. முன்னால் உட்காந்துருக்க பசங்களும், கயிறு விழுந்தா நம்ம தலையில் இருந்தாலும் விழுவாம்ப்பா அப்படின்னு பயந்துருப்பாங்க. இயேசுவும் கண்டுக்கல. கரெக்டாக அவர் எங்கே பேசிகிட்டு இருக்காரோ அவருக்கு முன்னால் அந்த காட்டை இறக்குறாங்க. வீட்டில் போய் எல்லாரும் வாசிக்கணும். எத்தனை பேர் வாசிப்பீங்க? அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடந்து போன்னு சொல்லிட்டு இவனை சுகமாக்கினார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா உற்சாகமா, இன்னும் சத்தமா. அவர்கள் விசுவாசத்தை கண்டு இவனை சுகமாக்கினார். இன்னைக்கு நாமெல்லாம் யாருக்கா ஜெபம் பண்ணிட்டு சுகம் இல்லைன்னா அவனுக்கு விசுவாசம் இல்லை பிரதர். நாட் ஆல்வேஸ் கரெக்ட். இதை ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை உபதேசமாக்கக்கூடாது. டோன்ட் மேக் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் டாக்டரின். இட் இஸ் ராங். அதே நேரத்தில் சம்டைம்ஸ் நம்ம விசுவாசத்தை பார்த்து அவனுக்கு சுகம் உண்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிங்க, இந்த பகுதியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் ஆதாயப்படுத்துவார். நீங்கள் விசுவாசி உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆதாயப்படுத்துவார். நீங்கள் விசுவாசித்த உங்களுடைய குடும்பத்தில் கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். இன்றைக்கு எல்லாம் குடி போதையிலும் போதைப் பொருள்களுக்கும் தவறான வாழ்க்கை முறைக்கும் அடிமையாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் விசுவாசித்து முயற்சியை எடுத்தால் கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார். அவர்களுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா?
நமக்கே விசுவாசம் இருக்கிறதில்ல. ஜெபிக்க சொல்லும்போது நம்ம என்ன, ஐயையோ நம்மளை ஜெபிக்க சொல்லிட்டாங்களே, இவன் சுகமாவானா இல்லையா, அப்படி தான் நம்மளே ஜெபிக்கிறோம் இல்லையா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்கள சுகமாக்குவார். பட் மை மெசேஜ் இஸ் நாட் தட் பால். சுகமான உடனே எந்திரிச்சு நடந்து வந்துட்டார். அந்த வீட்டு ஓனர் இப்படி கை கட்டி நின்றுட்டுருக்கார். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து போகும்போதெல்லாம், ப்ளீஸ் கம், எங்கள் வீட்டில் வந்து போதனை பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டார். என்னடா இயேசுக்கு இடம் கொடுத்தது தப்பாக போச்சு போல இருக்கே. இந்த விசுவாசிங்க ரொம்ப உற்சாகத்தில் வந்து ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டாங்களே. அப்போ பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதர் உங்கள் பாரம் நல்லது தான், அந்த மனுஷன் சுகமாகணும்னு நினச்சி கூப்பிட்டு வந்தீங்க, ஓட பிரிச்சிங்க, அவரும் சுகமாயிட்டார். ஆனால் அந்த வீட்டு ஓனர் பாருங்க, அவர் தொந்தரவு கொடுக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும் நம்ம? அங்கே பக்கத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறார், நாவலூரில் நான் மரக்கடை வச்சுருக்கிறேன், நான் மரம் தரேன், மேலே போடுங்க. பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்கிறார், நான் ஹோல்சேல் சிமெண்ட் வியாபாரி, ஏன் மரம் போடுறீங்க, சீலிங்கை போட்டுருங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அந்த ஓனர் நினச்சிருப்பார், ஜீசஸ் வரும்போதெல்லாம் மழை வரக்கூடாதுன்னு நானே ஜெபம் பண்ணுவேன், ஏன்னா தண்ணி ஒழுகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நாவலூரில் இருக்கிறவங்க, தாழம்பூரில் இருக்கிற ஹோல்சேலர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சீலிங்கை போட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டார். ஒரே ஒரு ஆத்மாவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க? எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க? குறைஞ்சது ஒரு 10 பேர், 5-6 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் மேலே ஏறி ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. லாபம் என்ன? லாபம் என்ன? ஒரு ஆத்மா. இந்த சபையினுடைய லாபம் எத்தனை லட்சங்கள் நம்ம செலவு பண்ணாலும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அதுதான் நம்முடைய ப்ராஃபிட். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக தவிர, திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ், திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ, திஸ் இஸ் நாட் எரிக்ஸ் கம்பெனி, ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். இங்கே வருகிற பணங்கள் எதுவும் எனக்கு உரியது அல்ல, அந்த எண்ணத்தில் நாங்கள் ஆரம்பிக்கல. திஸ் இஸ் நாட் மணி மேக்கிங் மெஷின். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, மீறுதல்களிலிருந்து மன்னித்து சுகம் கொடுத்து அவருடைய குமாரனாக மாற்றியிருக்கிறாரே. நம்மை போல இந்த இரட்சணிய செய்தியை கேட்காத பலர் மேலே பாரத்தோடு நாம் ஜெபித்து அவர்களுக்கு ஆண்டவருக்குள்ளே வழிநடத்துகிறதற்காக செய்யப்படுகிறது தான் 3வது இந்த சபையில் நாம் செய்ய போகிறது. இதற்கு பெயர் பார்ட்னர்ஷிப். ஒன்றாக இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இசைவாய் கட்டுகிற ஒரு ஊழியமாக இது இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம இன்னொரு சர்ச்சை ஆரம்பித்து, இன்னொரு ஃபெலோஷிப் வச்சு, இன்னொரு ஜெபம் பண்ணுறது அர்த்தமே இல்லை. ஊரில் சர்ச்சா இல்லை, பெரிய பல சர்ச்சுகளை தாண்டி தான் இங்கே வரணும். அதுக்காக இங்கே இல்லை. நாம் வருகிறது டு யூஸ் யுவர் டேலண்ட்ஸ், டு யூஸ் யுவர் கால். இப்போ பிரதர் ரசிக்கப்பட்டீங்க 1984, 32 இயர்ஸ். எத்தனை பேர் பிரதர் ரசிக்கப்பட்டுறாங்க உங்கள் மூலமாக? நான் அந்த சர்ச்சில் ஜன்னல் ஓரத்தில் உட்காருவேன், அதே சீட்டில் 30 வருஷமாக உட்காந்துருப்பேன் பிரதர். என்ன பிரதர் பண்ணுவீங்க? அந்த சர்ச்சில் இருக்க பெஞ்சை சூடாக்கிட்டு எந்திரிச்சு வந்துடுவோம் பிரதர். ராஜாமணி பாஸ்டரோட ஜோக்கர். உங்கள் மூலமாக யாராவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை, நான் தகுதி இல்லை பிரதர். ஃபர்ஸ்ட் அதுதான் பாயிண்ட். நாட் பிகாஸ் வி ஆர் ரைச்சஸ், நாட் பிகாஸ் வி ஆர் ஹோலி. வி காட் திஸ் குட் நியூஸ் த்ரூ சம் ஒன், ஸோ we are going to share this good news to others. 2, someone prayed for me. பரீட்சைக்கு போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நல்ல மார்க் வாங்கினேன். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்டு ஜெபம் பண்ணோம், நல்ல ஆண்டவர் குடும்பத்தை அமைத்து கொடுத்தார். குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம், குழந்தையை கொடுத்தார். பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணோம், பிஸ்னஸ் செழிக்க வைத்தார். இன்றைக்கி நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 3வது, பாரத்தோட மற்றவர்கள் ஒரே ஒரு ஆத்மாவாவது கர்த்தருக்குள் வருவதற்கு நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், தாளந்து, திறமை, ஸ்கில் செட்ஸு. ஒரு இன்டர்வியூக்கு போனால் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா எவ்வளோ லிஸ்ட்டு கொடுக்குறோம். என்னைக்காவது அதை கொடுத்து ஆண்டவருக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கிறோமா? ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் பெர்ஃபார்ம், ஐ கேன் ரீச் த டார்கெட், என்னென்னமோ பேசுகிறோம். அதெல்லாம் ஸ்கில் செட்ஸையும் கிஃப்ட்ஸையும் டேலண்ட்ஸையும் ஆண்டவருக்காக யூஸ் பண்ணவில்லை என்று சொன்னால் மண்ணுக்கடியில் புதைக்கிறவர்களாக நம்ம மாறி விடுவோம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாத்திரம் ஆண்டவர் நமக்கு ஸ்கில் செட்ஸ் கொடுக்கல. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தாளந்துகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் கொடுக்குமா என்ன தெரியுமா சொல்லி நினச்சார் அவர்? என்ன நினச்சி தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு? என்னுடைய ராஜ்யத்திற்கு இதை
பிரயோஜனப்படுத்த மாட்டார்களா? இந்த சபைக்கு நீங்கள் தொடர்ந்து வந்தால் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். எக்யூப் ப்ரோக்ராம் என்று சொல்லி மாதத்துக்கு ஒரு முறை செகண்ட் சாட்டர்டே அன்றைக்கு தொடர்ந்து ஒரு 2 வருடம் வந்தால் முழு பைபிளையும் ஒரு பிஹெச்டி படித்தது போல் கண்டென்ட்டு நிறைய ஸ்காலர்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கொண்டவைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் இருக்கும், யூத் மீட்டிங்ஸ் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை ரிட்ரீட் ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரே நோக்கம்தான், டு பில்ட் த kingdom of God. We are going to work for the expansion of God.